Hey, hi guys, welcome back to Mr. Movie Entertainer. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தின் பெயர் திருமாணிக்கம். ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ படத்தினோட கதையை எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னருக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃபேவரட்டான படத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர் 82 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ போக போக அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஃபேவரட்டான படத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கமெண்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் தெம்பு கொடுங்களேன்ப்பா. ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு லாங் ஷாட்டில் வந்து பஸ்ஸில் யாரோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ பேர் திரு. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு காசு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காருங்கிறது தான் தெரியும். அதனால தான் வந்து அவங்க குடும்பத்தினர் போலீஸ்காரங்களும் வந்து தேடி இருக்க மாதிரி தான் வந்து ஓப்பனிங் சீன்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படிங்கிறத இந்த 5 பேர் சேர்ந்து தேடிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து கதையோட ஃப்ளாஷ்பேக்லேருந்தே ஆரம்பிக்கும். என்னென்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் கடை வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ பேர் திரு. இவர் வந்து கேரளா பார்டர் கிட்ட வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் வச்சிருப்பாரு. இப்போ தான் தன்னோட குழந்தைங்களை காட்டுவார். அன்பான மனைவி எல்லாருமே காமிப்பாங்க. தன்னோட குழந்தைங்க வந்து ஒரு படிக்கிற ஸ்கூலில் வந்து இது போல் வந்து ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலியை பற்றி எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த சின்ன குழந்தை வந்து என்னன்னா வந்து தன்னோட அப்பாவை பற்றி ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கும். என்னன்னா தன்னோட அப்பா பேர் திரு. அவர் வந்து ஒரு லாட்டரி கடை வச்சிருக்காரு, இந்த இடத்துல வச்சிருக்காரு. எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஜாலியான டைப் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவை பற்றி நல்லா வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க அம்மாவை பற்றியும் பேசும். என்னன்னா வந்து அவங்க அம்மா வந்து இது போல் ஃபுல் டைம் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து காமிக்கும். ஸோ தன்னோட குழந்தைங்களில் வந்து என்னன்னா ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து பேச்சு திறன் ரொம்ப கம்மி, ஒரு திக்கி திக்கி பேசும். அப்படிங்கிறதுனால வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது செலவு பண்ணோம் அப்படின்றது தான் வந்து நம்ம ஹீரோ சமுத்திரகனி சாருக்கும் ஒரு மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைராகமாகவே இருக்கும். எதனால் அப்படின்னா வந்து அந்த குழந்தை வந்து சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து பேச முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்து கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈஸியாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். இப்போ அப்படியே என்னன்னா வந்து தன்னோட குழந்தை வந்து என்னன்னா இப்போ இன்னொருத்தரையும் காட்டும். என்னன்னா வந்து தன்னோட மாமா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அவர் ஒரு பைக் மெக்கானிக்காக இருப்பார். துபாய் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் வந்து என்னன்னா வந்து அங்கே கடன் வாங்கி துபாய்க்கு வந்து காசு கட்டியிருப்பாரு. பட் ஒரு ஏஜென்ட்னால வந்து ஏமாத்தினால வந்து இப்போ அது ஒரு போலீஸ்காரங்கிட்ட வந்து கடன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது யாருங்கிறத நான் போக கதையிலே சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த குழந்தைங்களும் வந்து தன்னோட பாட்டியை பற்றி எழுதும். ஒரு நல்ல லாங் லைஃப் ஃபேமிலியாக இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலியை பற்றி எழுதி முடிச்சுட்டு இப்போ அப்படியே தான் வந்து அந்த போலீஸ்காரங்களை பற்றி காட்டுவாங்க. இந்த போலீஸ்காரங்க கிட்ட தான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அதான் வந்து கடனாக காசு வாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா கிட்ட வாங்கியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஆயிடுனா நம்ம ஹீரோவுக்கு தெரியாமல் தான் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனும் வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து பெரிய பிரச்சனையானதுனால வந்து போலீஸ்காரங்களும் வந்து இது போல வந்து நீங்க கடனை கட்டிட்டு போங்க. ஏன்னா வந்து வாரம் வந்து போலீஸ்காரங்க வரதுனால வந்து உங்களுக்கும் அசிங்கம் தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் வந்து எடுத்து சொல்ற மாதிரி தான் இந்த சீன் வந்திருக்கும். இப்போ இது பக்கத்துல இருக்காரு இல்லையா, இவர் வந்து நம்ம ஹீரோயினோடைய அப்பா. ஸோ மாமனார்னு வச்சுக்கோங்க. அவரு வந்து என்னன்னா வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சும்மா ஒரு நச்சங்க. இந்த படத்துல அவர் அப்படிதான் இருப்பாரு. ஸோ அவரு வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டே இருப்பாரு. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவருடைய ஆஸ் பர் தொழில் என்னன்னா வந்து லாட்ரி டிக்கெட். இப்போல்லாம் லாட்ரி டிக்கெட் யாரும் விற்கிறது கிடையாது. பட் இந்த படத்தில் லாட்ரி டிக்கெட் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவரும் வந்து இந்த லாட்ரி டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கு சம்திங் ஏதோ இருக்கும் போல் இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த லாட்ரி டிக்கெட்லாம் விற்று முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்தோடனே என்னன்னா வந்து ஹவுஸ் ஓனர், அதாவது வந்து இந்த கடை வச்சிருக்கிற ஹவுஸ் ஓனர் சொல்லுவார் என்னன்னா வந்து இதே போல் நான் கடையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நீ வந்து கடையை விற்றுட்டு வேற இடத்துக்கு போய் பார்த்துக்கோ, ஏன்னா எனக்கு கடை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இதை போல் பார்த்துக்கலாம், நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு வந்திருக்கும்போது அப்போ தான் வந்து அவரும் வந்து டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து தாலி இருக்கும். ஸோ வந்து கோல்டு செயின் இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே அவரும் ஃபோன் பண்ணி கேட்பாரு என்னன்னா, நம்ம ஹீரோ உடனே ஃபோன் பண்ணி இதை போல் என்னம்மா தாலி சங்கிலியை கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோனை வந்து இதை போல் வந்து தாலியை வந்து அடமானம் வச்சு இதை போல் வந்து நம்ம அந்த கடையை வந்து நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு நல்ல கான்வர்சேஷன் காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே என்னன்னா வந்து நம்ம பாரதி ராஜா சாரை தான் காமிச்சிருப்பாங்க. என்னன்னா வந்து நம்ம பாரதி சார் வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன யோசிச்சுட்டு இருப்பாருன்னா தன்னோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் என்னன்னா வந்து அவரால் வந்து ரொம்ப நகை போட முடியல அப்படிங்கிறதுனால வந்து அவர் வந்து இதை போல் வந்து யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அதை வந்து பொண்ணை வந்து திருப்பி அமுச்சு விட்ருவாங்க மாப்பிள்ளை வீட்டில். ஸோ அவர் வந்து இது போல் மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாமியார், அதாவது வந்து மாப்பிள்ளையோட அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது போல் வந்து இவ்வளோ நகை போட்டால் தான் வந்து உங்கள் பொண்ணு வந்து இங்கே வாழ்வா, இல்லைனா வந்து வாழ மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரதட்சணை கொடுமை மாதிரி வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை திங்க் பண்ணிட்டே நம்ம பாரதி ராஜா சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து சரி ஓகே, நம்ம அட்லீஸ்ட் இதை தான் வாங்க முடியல, நம்ம லாட்ரியாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்காக வந்திருப்பாரு. ஸோ நம்ம சமுத்திரகனி சார் தான் பார்த்துட்டு இது போல் என்னங்க ஐயா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இது போல் ஆக்சுவலாக வந்து என்னன்னா பொங்கலுக்காக வந்து லாட்ரி வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து சப்போஸ் பொண்ணுக்கு வந்து காசு, அதாவது நமக்கு காசு அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா பொண்ணுக்கு வந்து நம்ம நிறைய கொடுத்து அமுச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகனி சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சமுத்திரகனி சாரும் சொல்லுவார் உங்களுக்கு எந்த லாட்ரி டிக்கெட் பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம பாரதி ராஜா சார் என்ன பண்ணுவாருன்னா வந்து 1க்கு 2 லாட்ரி டிக்கெட், அதாவது வந்து 2 3 லாட்ரி டிக்கெட்டாக வாங்கிட்டு போவார். சப்போஸ் ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா கூட நம்ம பொண்ணுக்கு வந்து ஏதாவது நல்லது பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு
காமிச்சிட்டு இருக்க மாதிரி தான் வந்து இந்த சீனை காமிச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவர் வந்து லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டாரு. லாட்டரி டிக்கெட் வாங்கினோடனே சரி காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பர்ஸ், அதாவது பர்சன் மீன்ஸ் அந்த ஒரு டிராயர் மாதிரி போட்டிருப்பாரு இல்லையா, அதுல வந்து காசு இருக்காது. ஸோ அவரும் பார்த்துட்டு, தம்பி காசு இல்லை, நான் வந்து நாளைக்கு வந்து லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது நம்ம சமுத்திரக்கனி சார் சொல்றாரு, இல்லைங்க ஐயா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நீங்க லாட்டரி டிக்கெட் எடுத்துட்டு போயிருங்க, நான் வந்து நீங்க காசு எப்போ வருது நீங்க அப்போ கொடுத்துக்கோங்க அப்படிங்கும்போது, இல்லப்பா காசு இல்லாமல் லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு போனா தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரா, நீங்க லாட்டரி டிக்கெட் வந்து நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமுத்திரக்கனி சார் வந்து அந்த லாட்டரி டிக்கெட்டை கையில வச்சிருக்க மாதிரி, அதை வந்து கடையிலே வச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்துருவாரு. இப்ப அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. என்னன்னா வந்து இப்போ இவருக்கு வந்து ஃபோன் வரும். என்னன்னா வந்து அவர் வாங்குன லாட்டரி டிக்கெட்டுக்கு இது போல ரூ. 1,00,00,000 பிரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்டரி கமிஷன்லேருந்து ஃபோன் வந்திருக்கும். ஸோ நம்ம சமுத்திரக்கனி சாரும் இது போல வந்து எந்த லாட்டரி டிக்கெட் அப்படின்னு சொல்லி லாட்டரி டிக்கெட்ல நம்பர்ஸ் இருக்கும் போல இருக்கு. நான் இப்போ தான் லாட்டரி டிக்கெட்டே பார்க்குறேன். பட் யாரா லாட்டரி டிக்கெட் வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம அது என்ன லாட்டரி என்னன்றது மறக்காம சொல்லுங்க. இப்போ கதைக்குள்ள போலாம். அவர் வந்து அந்த லாட்டரி டிக்கெட் நம்பரை பார்த்தோன்னே அதுல வந்து ரூ. 1,00,00,000 பிரைஸ் விழுந்திருக்கும். அதை கேட்ட உடனே இந்த லாட்டரி டிக்கெட் யாரோ வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா வேற யாரும் வாங்கியிருக்க மாட்டா, நம்ம பாரதி ராஜா சார் தான் வாங்கியிருப்பாரு. பார்த்த உடனே நம்ம சமுத்திரக்கனி சாருக்கு அவ்வளோ குஷியா இருக்கும். ஏன்னா வந்து தன்னோட கஷ்டத்துல வந்து அந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கின மனுஷன், ஸோ லாட்டரி டிக்கெட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வந்து இவர்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாரதி ராஜா சார் வந்து தன்னோட பையில வந்து, அதாவது வந்து பாரதி ராஜா சாரோட பையில வந்து நம்ம சமுத்திரக்கனி சார் வந்து அவரோட வீட்டு அட்ரஸோ சம்திங் ஊர் அட்ரஸோ பார்த்திருப்பாரு. ஸோ அதை பார்த்ததுனால இவர் என்ன பண்ணுவார்னா, இது போல அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போயிட்டு நம்மளே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உள்ள மனுஷமா யோசிப்பாரு. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதை போல அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க. என்னன்னா வந்து உங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்கேன், மறக்காம சாப்பாடு வந்து வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கும்போது, இல்லம்மா நான் இது போல வந்து வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இது போல அந்த லாட்டரி டிக்கெட், அதாவது வந்து அந்த லாட்டரி டிக்கெட் நமக்கு தான் வந்து சேர்ந்ததாகும். ஏன்னா வந்து இதை போல அவர் காசு கொடுத்து வாங்காம போயிட்டார் இல்லையா, காசு கொடுக்காத பொருளை வந்து நீங்க ஏன் போயிட்டு தேடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம சமுத்திரக்கனி சார் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார். என்ன அப்படின்னா, இல்லம்மா அவர் வந்து நம்மளை தேடி வந்து நம்மளை நம்பி வாங்கிட்டு போயிருக்காரு, நம்மளே அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உள்ளத்துல சொல்லுவாரு. இந்த மாதிரி உள்ளங்கள் நிறைய இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ கதைக்குள்ள போகலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவரும் வந்து சரி இல்லம்மா நான் போய் கொடுத்துட்டு வர்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும்போது, இவங்கள வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இது போல அவருக்கு லாட்டரி டிக்கெட் கிடைச்சிருக்கு, லாட்டரி டிக்கெட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவர் வந்து தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம சமுத்திரக்கனி சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த லாட்டரி டிக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தேடிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா போயிட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட கடன் வாங்கினாங்க இல்லையா, அந்த கடன் வந்து 10 லட்ச ரூபா இருக்கு அப்படிங்கறதுனால போயிட்டு அந்த போலீஸ்காரங்கிட்டே போயிட்டு இந்த லாட்டரி டிக்கெட் வந்து இவ்வளவு விலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, ஸோ அந்த போலீஸ்காரனும் என்ன நினைச்சானோ தெரியல, ஸோ இதான் நமக்கு கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்னன்னா வந்து, இப்போ நம்ம சமுத்திரக்கனி சாரை பிடிச்சோம் அப்படின்னா வந்து நம்ம கிடைக்க போகிறது வெறும் 10 லட்ச ரூபா தான். ஆனால் அந்த லாட்டரி டிக்கெட் கிடைச்சது அப்படின்னா வந்து நம்ம லைஃபே செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனும் வந்து அந்த லாட்டரி டிக்கெட்டை தேடி தான் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த போலீஸ்காரனும் என்ன பண்ணுவார்னா, இது போல் போயிட்டு சமுத்திரக்கனி சார் வந்து எங்கே கிளம்புனாரு என்ன ஏது அப்படின்ற பஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு, சரி ஓகே நம்ம இப்படி தேடினா பத்தாது, அவங்க குடும்பத்தினரையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினரையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவங்களும் போயிட்டு ஃபாதர் கிட்ட இது போல சொல்லுவாங்க. என்னன்னா இது போல வந்து அவருக்கு லாட்டரி டிக்கெட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாதர் வந்து இது போல வந்து நீ பண்ற தப்பு, ஏன்னா வந்து அந்த லாட்டரி டிக்கெட் உனக்கு தானே சொந்தம் அப்படிங்கும்போது, இல்ல ஃபாதர் நீங்களே வந்து நியாயமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதருக்கே எடுத்து அட்வைஸ் பண்ண உடனே ஃபாதர் ஓகே முடிவு பண்றாரு. என்னன்னா வந்து இவனை இப்படி பண்ண வச்சா தப்பாயிடும், இவனை வந்து ட்ராக் பண்ணிட்டே போனாதான் கரெக்டா இருக்கும், அவன் எங்க போறாங்கிறத தெரிஞ்சு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து ஒரு ட்ராக்கர் கிட்ட சொல்லி இது போல வந்து அவன் எங்க ட்ராக் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கருக்கும் இது போல இவ்வளவு காசு கொடுத்து ட்ராக் பண்ண சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். அந்த டைம்ல அந்த இன்ஸ்பெக்டரும் என்ன பண்ணுவாருன்னா இது போல வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டருக்கு இது போல ஃபோன் பண்ணி சொல்லி இது போல நம்ம ஹீரோட ஃபோட்டோ அனுப்பிச்சு, இவன் ஒரு கஞ்சா கேஸு, இவன்ட்ட வந்து நிறைய கஞ்சா எடுத்துட்டு போயிட்டு இருக்கான், ஸோ இவனை வந்து மடக்கி புடி, இவனை மடக்கி பிடிச்சா அப்படின்னா வந்து உனக்கு நான் இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாருன்னா வந்து இது போல சரி ஓகே நம்மளுக்கு வந்து காசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம பாரதி ராஜா சாரோட பொண்ணு வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன் பண்ணி இது போல நீங்க வந்துருங்க, வந்தா அவங்க வேலையே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, ஆனா நம்ம ஹீரோ கேட்குற மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டாரு. அவரும் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து இதை போல வந்து அந்த பஸ் டிரைவரோட நம்பரை கஷ்டப்பட்டு வாங்கிடுவாரு. ஸோ அவர் வந்து ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ஆனால் அந்த பஸ் டிரைவர் எடுக்கவே மாட்டார். ஏன்னா வந்து பஸ் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறனால வந்து ஃபோன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ என்ன ஆகுனா பஸ் ஒரு இடத்துல நிற்கும். ஸோ இதனால என்ன ஆகுனா வந்து அவரும் வந்து அந்த பஸ் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அந்த பஸ் டிரைவரும் சொல்லுவாரு, ஆமா சார் இவர் எங்க கூட தான் சார் வந்தாரு, ஆனால் இப்போ இல்லை எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே
இப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம சமுத்திரக்கனி சார் வந்து திருப்பி வந்து வேற ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க. என்னன்னா வந்து நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது நான் கோயில்ல இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் சொல்லுவாரு. பட் அவங்களும் வந்து அந்த கோயிலை தேடி பார்ப்பாங்க. ஆனா அவர் இருக்க மாட்டாரு. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த பிசி அதாவது வந்து இந்த காசு கொடுக்குற இன்ஸ்பெக்டர் கிட்டே திருப்பி ஃபோன் பண்ணி வேற யாரையா வச்சு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போது அவரு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாரு. ஸோ அப்பதான் என்ன ஆகும்னா வந்து இவர் வந்து ஒரு இடத்துல இறங்கிடுவாரு. என்ன ஆகும்னா இப்போ ஒரு திருடன் வந்து அவரோட லாட்டரி டிக்கெட்டை வந்து எடுத்து கொண்டு போய் ஒரு மேன் ஹோல்ல வைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ மேன் ஹோல்ல வச்சதுனால என்ன ஆயிடும்னா வந்து அது போயிட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு திரும்பி வரும்போது வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவர் பஸ்ஸை மிஸ் பண்ணனால அங்கே ஒரு டீ கடைக்காரர்கிட்ட டீ குடிச்சிருப்பாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்தாங்க சார் உங்க மிச்ச காசு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி பஸ்ஸை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே தான் நம்ம தம்பி ராமையா சார் வருவார். என்னன்னா ஒரு ஃபாரின் ரிட்டர்னாக வந்திருப்பாரு. ஸோ ஓகே இவர் வந்து என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்க ஒய்ஃப் திரும்பி ஃபோன் பண்ணி இது போல் நீங்கள் திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ நம்ம தம்பி ராமையா சார் வந்து என்ன பிரச்சனைன்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு உன் ஒய்ஃப் சொல்கிறது கரெக்டு தானேயா, ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கும்போது அப்போ தான் அவர் சொல்லுவார், இல்லைங்க நான் நியாயமாக படுறேன். ஏன்னா வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து ஏமாத்தணும்னு நினச்சது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தப்பான செயலில் கொண்டு போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தம்பி ராமையா சார் வந்து என்னையா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ஹீரோயினும் வந்து அந்த சின்ன குழந்தைய வச்சு பேசிட்டு இருக்கும்போது அந்த சின்ன குழந்தைய வந்து அப்பா நீ அந்த சீட்டை எடுத்துட்டு வந்துறேன் அப்படிங்கும்போது அந்த சின்ன குழந்தைக்கு நம்ம ஹீரோ சமுத்திரக்கனி சார் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துப்பாரு. என்னன்னா நம்ம ஹீரோ சமுத்திரக்கனி சார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு திருடனா இருந்திருப்பாரு சின்ன வயசுல. ஸோ ஒரு திருடனா வந்து யார்கிட்ட போயிட்டு இது போல திருடனா வந்து அடிச்சிருப்பாரு அப்படின்னா வந்து நாசர் சாரோட லாட்டரி டிக்கெட் தான் அடிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து நான் திருடனா இருந்ததுனால தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சுமா, நான் வந்து மாறி இருந்தேன் அப்படின்னா வந்து நான் நல்லவனா மாறணும்னு ட்ரை பண்ணும்போது வந்து எனக்கு நாசர் சார் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி என்ன சரி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது நான் அந்த லாட்டரி டிக்கெட் கொடுக்குறது தப்பா ரைட்டா அப்படிங்கும்போது அந்த குழந்தை திக்கி திக்கி பேசுகிற குழந்தைய வந்து நீ கொடுத்துட்டு தப்பா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசும்போது அவருக்கு மன நிறைவாக இருக்கும். ஸோ இப்போ அப்படியே என்னன்னா வந்து போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா பஸ் டிரைவர் வந்து சடனாக ஸ்டாப் பண்ணிடுவார். என்னன்னா வந்து அந்த இடத்துல போகிற இடத்துல வந்து யானை வந்துடும். அந்த பஸ் டிரைவர் பயந்து என்ன பண்ணுறாருனா வண்டியை நிப்பாட்டிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, யானை போனதுக்கப்புறம் நான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டே இருக்கும்போது அந்த பஸ்ஸில் ஒருத்தருக்கு வந்து ஃபோன் அடிச்சிடும். அப்போ தான் அந்த பஸ் டிரைவர் சொல்லுவார், யோ ஃபோனை மட்டும் நீ எடுக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை யானை போகிற வரையில மிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காமெடி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கும்போது அங்கே தான் வந்து என்னங்கன்னா வந்து இந்த பிசி வந்து ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட ஃபோட்டோ அமிச்ச உடனே ஸோ என்னன்னா பஸ் போகிற வழியிலே பஞ்சர் ஆனதுனால அந்த பிசி இறங்கி பார்த்துட்டோன்னே இந்த நம்ம ஹீரோ தான் வந்து இந்த கஞ்சா கேஸில் இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே ஐயோ நான் தெரியாதனமா விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஹீரோ சமுத்திரக்கனி சாரை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ சமுத்திரக்கனி சாரும் போயிட்டே இருக்கிறது வந்து அந்த ட்ராக்கரும் வந்து ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே தான் அந்த ட்ராக்கரும் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாரு. என்னன்னா வந்து நம்ம ஹீரோ சமுத்திரக்கனி சாரை வந்து எப்படியாவது காப்பாற்றணும். ஏன்னா வந்து ஒரு நல்லவனை வந்து நம்ம காப்பாற்றுறதுல தப்பே கிடையாது, காசு வாங்கிட்டு தான் செய்யணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நம்ம சமுத்திரக்கனி சாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா வந்து நம்ம சமுத்திரக்கனி சாரும் வந்து ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாரதி ராஜா சாரை பார்த்துருவாரு. ஸோ அவரும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னா சரி ஓகே இவர் வீட்டில் போயிட்டு இது போல் நம்ம சொல்லிடலாம், ஏன்னா இவருக்கு இது போல் லாட்டரி டிக்கெட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பார்த்தா ட்விஸ்ட் ஆகிடும். என்னன்னா போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ சமுத்திரக்கனி சாரை பிடிச்சிட்டு ஸோ வந்து டை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஓகே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காசு கொடுக்க வேண்டிய இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இது போல் சொல்லுவாங்க, சார் இது போல் வந்து அந்த ஆள் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கட்டினதெல்லாம் சரியாக கட்டியிருக்க மாட்டாங்க. இதை போல் வந்து தெளிவாக கட்டாதனால நம்ம சமுத்திரக்கனி சாரும் தப்பிச்சு போயிட்டு பாரதிராஜ் சார்கிட்ட போயிட்டு சொல்லுவார், இது போல் ஐயா ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குப்பா அப்படிங்கும்போது உங்கள் லாட்ரி டிக்கெட்டுக்கு ₹1,00,00,000 ப்ரைஸ் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாரதிராஜ் சாருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து அவர் காசே கொடுக்காம தான் வந்து லாட்ரி வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனால் இவர் சொல்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் காசு கொடுக்காம அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்காமல் போயிட்டீங்க, ஆனால் நீங்கள் வாங்கிட்டு போகாதனால வந்து நான் வந்து உங்கள்கிட்ட பொறுப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஐயா உங்களை தேடினேன். ஃபஸ்ட்டு உங்கள் பையில் இருக்கிற அட்ரஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கும்போது எதுக்கியா இவ்வளோ தூரம் ஒரு லாட்ரிக்காக வந்திருக்கே அப்படிங்கும்போது இல்லைங்கய்யா நான் வந்து கெடுதல் நினச்சிருந்தேன் அப்படின்னா வந்து அந்த லாட்ரி டிக்கெட்டை நானே எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் நேற்று நீங்கள் வந்து என்கிட்ட வந்து என்னோட பொண்ணுக்காக தான் அந்த லாட்ரி டிக்கெட்டே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே தான் ஒரு எமோஷனல் ஸ்பீச்சே வந்து நம்ம சமுத்திரக்கனி சார் கொடுக்கும்போது தான் நம்ம பாரதிராஜா சார் வந்து சொல்லுவார், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவருக்கு வந்து மினிஸ்டர் லெவலில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த கதையில் சந்திக்கிறேன். அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர். பாய்.